Taste the Daily. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். முகேஷ், என்ன காரணத்திற்காக ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது? தற்போது நிலையில செந்தில் பாலாஜியின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்ற உத்தரவை தற்போது நீதிபதி அள்ளி அறிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்ட காரணம் என்று பார்க்கும்பொழுது ஏற்கனவே அமலாக்கத்துறை வைத்ததை வாதங்கள் தான் ஏற்றுக்கொண்டதாக நாம் கருத வேண்டும். அதே போல இவர் ஜாமீனில் விடுதலை செய்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எதுவும் மாறவில்லை. இவர் அமைச்சராக தொடர்ந்து நீடிக்கிறார். இவரோட ஆளுமை மிக்க நபராக இன்ஃபுளுன்சர் பர்சனாக இருப்பதால் சாட்சிகளையும் ஆதாரங்களையும் அளிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அமலாக்கத்துறை தரப்பு தெரிவிக்கப்பட்டது. எனவே இந்த செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டிருந்து எந்தவித சந்தர்ப்ப சூழ்நிலையும் மாறாத நிலையில் இவருக்கு ஜாமீனை வழங்கக்கூடாது, மறுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கையை அமலாக்கத்துறை தரப்பில் வைக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதாக தான் தற்போது நிலையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீதிபதியும் பதிவு செய்துள்ள உத்தரவுல தற்போது நிலையில் எந்த நோ சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் என்ற ஒரு வார்த்தையை பதிவு செய்திருக்கிறார். எனவே கைது செய்யப்பட்டதிலிருந்து தற்போது வரை எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையும் மாறவில்லை. அதன் அடிப்படையில் இவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறி மனுவை முழுமையாக தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்திருக்கிறார். முகேஷ், அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கும் பட்சத்தில் வெளியே வந்தால் சாட்சியங்களையோ ஆதாரங்களையோ கலைக்க வாய்ப்பிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இந்நிலையில் அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தால் பிணை வழங்க வாய்ப்பிருக்கிறதா? அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தால் கூட அவர் ஜாமீனில் வெளிவந்தால் சாட்சிகளை கலப்பதற்கு ஆதாரம் இருப்பதாகத்தான் அமலாக்கத்துறை தரப்பில் தொடர்ந்து குற்றம் சாட்டுவார்கள். அதே சமயம் இந்த வழக்கில் தொடர்புடைய ஒரு மொத்தம் 64 கோடி ரூபாய்க்கு பணமோசடி செய்திருப்பதாக குற்றச்சாட்டு இருந்தாலும் அமலாக்கத்துறை வழக்கை பொறுத்தவரை இதுவரை 1,64,00,000 ரூபாய்க்கு மட்டும்தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மற்ற பணம் எவ்வாறு பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக எந்தவித ஆதாரங்களும் இதுவரை கிடைத்ததாக தெரியவில்லை. எனவே அவற்றை அந்த ஆதாரங்களை சேகரிக்க வேண்டும் என்றால் இவர் சிறையில் இருப்பதும் இவர் தொடர்புடைய அவர் சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் தொடர்புடைய இடங்களில் விசாரணை நடத்துவதும் அவசியம் என்பது தொடர்பாக வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இவற்றின் அடிப்படையில் தான் தற்போது ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இதே நிலைப்பாட்டை அமலாக்கத்துறை நீடிக்கும் பட்சத்தில் அவர் அமைச்சராக இல்லாவிட்டாலும் அவர் ஜாமீன் மனுவை ஏற்கக்கூடாது என்றுதான் அமலாக்கத்துறை தொடர்ந்து வாதங்களை வைக்கும். எனவே அமலாக்கத்துறை வழக்குகளை பொறுத்தவரை ஒரு வருடத்துக்கு மேலாக சிறை இருக்கக்கூடியவர்கள் கூட இருக்கிறார்கள். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலேயே அமலாக்கத்துறை நடத்துகின்ற மற்ற வழக்குகளில் ஒரு வருடத்திற்கு மேலாக சிறை இருப்பவர்கள் இருக்கிறார்கள். எனவே அமலாக்கத்துறை வழக்கை பொறுத்தவரை ஜாமீன் வழங்கும் போது நீதிமன்றங்கள் மிகவும் கருத்துடன் செயல்பட்டு கவனமுடன் செயல்பட்டு அந்த ஜாமீனை வழங்க வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து முடிவெடுக்கின்றன. எனவே இவர் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு ஜாமீன் வழங்கும் பட்சத்தில் எந்த நிலையிலும் அவர் சாட்சிகளையும் ஆதாரங்களையும் கலைத்து விடலாம் என்று துளியளவும் நீதிமன்றத்திற்கு சந்தேகம் எழும் பட்சத்தில் அவர் ஜாமீன் மனு உடனடியாக தள்ளுபடி செய்யப்படும். அந்த காரணங்களை ஜாமீன் வழங்கினால் என்னென்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற காரணங்களை அமலாக்கத்துறை தரப்பில் எடுத்து சொல்லும் பொழுது அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து தள்ளுபடி செய்துதான் கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவாது முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் 3வது முறையாக தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. முதன்மை அமர்வு நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் என்று மொத்தமாக கணக்கு பார்க்கும்போது 5வது முறையாக அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். முகேஷ், அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரரும் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் தொடர்புடையவராக இருக்கிறார் என்று அமலாக்கத்துறை 4 முறை சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகவில்லை. அவர் ஆஜராகிறது கூட இவருக்கு பிணை கிடைக்காததற்கு ஒரு காரணமாக இருக்குமா? நிச்சயமாக இருக்கும். ஏனென்றால் அமலாக்கத்துறை இந்த வழக்கு தாக்கல் செய்து கைது செய்து ஜூன் 14ஆம் தேதி கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவில்லை என்றாலும் மருத்துவமனையிலிருந்து ஆஜர்படுத்தப்பட்டார். அந்த நாள் முதலே அமலாக்கத்துறை வைக்கின்ற முக்கிய வாதமாக வைக்கக்கூடியது அமலாக்கத்துறை விசாரணைக்கு துளியளவும் அவ்வளவு ஒத்துழைக்கவில்லை. தனக்கு தெரிந்த விவரங்கள் எல்லாமே அமலாக்கத்துறையிடம் தெரிவித்தேன், மேலும் எந்த தகவலும் இல்லை என்றது ஒரு ஒற்றை வார்த்தையை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறதே தவிர விசாரணைக்கு ஒத்துழைப்பதாக எந்தவித ஆதாரமும் இல்லை என்ற அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை முழுமையாக வாதங்களை வைத்தது. அதை தான் நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் முதன்மை அமர்வு நீதிமன்றமாக இருந்தாலும் அந்த வாதத்தை அமலாக்கத்துறை வைத்த விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை, ஆதாரங்களை சாட்சிகளையும் கலைத்து விடலாம், இன்ஃபுளுன்ஸ் மிக்க பர்சனாக அரசியலில் இருக்கின்ற கொண்டிருக்கிறார்.
சிறையில் வந்து அனைத்து சலுகைகளையும் அனுபவித்து வருகிறார் என்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதே இப்போ தற்போதைய நிலையில் வந்து எந்தவித சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் மாறவில்லை என்பதை நீதிபதி ஒரு வரியில் பதிவு செய்திருந்தாலும் முழுமையான உத்தரவு வந்து இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் வந்து பதிவேற்றம் செய்யப்படும். அதன் பிறகு அமலாக்கத்துறை வாதங்கள் எந்த அளவுக்கு ஒவ்வொரு வாதத்தையும் எந்த அளவில் வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாக விரிவான தகவலாக நீதிபதி தனது உத்தரவில் பதிவு செய்திருப்பார். அது தொடர்பான கூடுதல் தகவலும் இன்னும் சில மணி நேரங்களில் முழுமையாக தெரிய வரும். அண்மை தகவலுக்கு நன்றி முகேஷ். Taste the Daily.